தமிழகத்தின் துடிப்பு, தகவல்களின் தொகுப்பு. சுடச்சுட செய்திகளுடன் இணைகிறது உங்கள் டிஎன்சிடிஐ நியூஸ். வாசிப்பது மணிகண்டன். இன்றைய மே 18, 2026 முக்கிய தலைப்புச் செய்திகள். 1. தமிழ்நாடு செய்திகள். தமிழகத்தில் பரவலான மழை. கடந்த சில நாட்களாக நிலவி வந்த கடுமையான வெயிலின் தாக்கம் குறைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. பராமரிப்பு பணிகள் மின்தடை. கோவை, சேலம், நாமக்கல் மற்றும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக முழுநேர மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்க விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி நேற்றைய விலையிலேயே நீடிக்கிறது. ஆனால் வெள்ளியின் விலை சற்று உயர்ந்துள்ளது. 2. தேசிய செய்திகள். கேரளாவில் புதிய அரசு பதவியேற்பு. கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வி.டி. சதீசன் இன்று திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் பதவியேற்கிறார். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். பிரதமரின் வெளிநாட்டு பயணம். பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று நார்வே நாட்டிற்குச் செல்கிறார். பங்குச்சந்தை நிலவரம். இன்றைய வர்த்தக தொடக்கத்தில் வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தின் பங்குகள் லேசான சரிவுடன் 0.54% வர்த்தகமாகி வருகின்றன. 3. சர்வதேச செய்திகள். ஐக்கிய அரபு அமீரக அணு உலை மீதான தாக்குதல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் UAE-யில் உள்ள பராகா அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா தனது கடுமையான கவலையையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் பதற்றம். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான 5 நிபந்தனைகளை விதித்துள்ளார். இதனால் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. செய்திகள் பலவிதம். எங்களின் நேர்மை என்றும் ஒருவிதம். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இது உங்கள் டிஎன்சிடிஐ நியூஸ். விரல் நுனியில் உலகச் செய்திகளை உடனே பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்க டிஜிட்டல் உறவை உறுதிப்படுத்துங்க.